அண்ணாமலை சந்தை நாள். அண்ணாமலை கிராமத்தில் அந்த நாள் ஒரு பொன்னான காலை. வீட்டின் வாசலில் மெல்லிய காற்று வீசியது. பறவைகள் கீச்சென்று பாடின கடவான். அகர்ணாவும் காருத்ராவும் மகிழ்ச்சி தங்க அப்பாவுடன் அண்ணாமலை சந்தைக்கு செல்ல தயாரானார்கள். அப்பா சிரித்தபடி கேட்டார், என் செல்ல பிள்ளைகளே, இன்று அண்ணாமலை சந்தையில் என்ன வாங்கணும்? ஆருத்ரா குதூகலமாக சொன்னாள், அப்பா, நான் விளையாட்டு பொம்மை வாங்கணும். பொம்மை, கார், லாரி, பட்டம் எல்லாம் வாங்கணும். அகர்ணா மெதுவாக சிரித்து சொன்னாள், நான் பள்ளிக்கு செல்ல புத்தகம், கோப்பி, சொரப, பேனாச்சு வாங்கணும். அப்பா அப்பா பாசமாக தலையை தடவி சொன்னார், என் குட்டீஸ் ரொம்ப நல்ல பிள்ளைகள் தான், உங்க ஆசையெல்லாம் நல்லதுதான். சந்தையை அடைந்ததும் அங்கே வண்ணமயமான காய்கறிகள் குவிந்திருந்தன. நல்லதுதான். ஒரு வியாபாரி உரத்த குரலில் பாட ஆரம்பித்தாரா, வாங்கோ வாங்கோ காய்கறி வாங்கோ, தக்காளி, பச்சை மிளகாய், சூப்பரான சுவை, கத்தரிக்காய், பூசணி வறுவலுக்கு ருசி, முருங்கை சேர்த்தா சாம்பார் அதிசயம். ஆருத்ரா கண்ணை பெரிதாக திறந்து, அப்பா, தக்காளி ரொம்ப சிவப்பு போல என்று ஆச்சரியப்பட்டார். ஒரு பக்கத்தில் மீன்கள் ஒளிர்ந்து கிடந்தன. கொரோனா அங்கே வியாபாரி கூச்சலிட்டாரா, தாள மீன், விரால் மீன், பாரா மீன் வாங்கோ, மலிவு விலை, சுவை மிகுந்த சாப்பாடு. இன்று வாங்கினால் சாப்பாட்டில் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் உண்டாக்கும் ஆரோக்கியம். அப்பா சிரித்தபடி, இன்று இரவு மீன் குழம்பு செய்வோமா என்றார். கல்வி பொருட்கள் கடை. அண்ணாமலை சந்தையின் ஒரு பக்கம் நிறைய புத்தகங்கள், வண்ண பென்சில்கள், கோப்பிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வியாபாரி இனிமையாக சொன்னார், புத்தகம் வாங்கினால் அறிவு பெருகும், பென்சில், பேனா உங்களுக்கு நண்பர்கள், கோப்பியில் எழுதினால் கனவுகள் மலரும், கல்வியால் வாழ்க்கை உயர்ந்து வளரும். அகர்ணா மகிழ்ச்சியோடு கைகளை தட்டினாள், அப்பா, இங்குதான் எனக்கு தேவையான எல்லாம் இருக்கு. விளையாட்டு பொருட்கள் கடை. ஆருத்ரா உற்சாகமாக அப்பாவை இழுத்து சென்றார். அப்பா, பாருங்க, பொம்மை, கார், பட்டம், பிறகா, லாரி, கல்லா எல்லாம் இருக்கு. சந்தையின் விளையாட்டு கடை வியாபாரி சந்தோஷமாக பாடினார், விளையாடலாம், வாங்கோ வாங்கோ, பொம்மை, கார், லாரி எல்லாம். சின்ன பிள்ளை சிரிப்போட விளையாட இந்த அண்ணாமலை சந்தை மகிழ்ச்சியால் நிறையும். ஆருத்ரா கொதித்து கைகளை அசைத்தாள், அப்பா, எனக்கு இந்த கார் வேண்டும். அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்தார். அண்ணாமலை கிராம வீடு திரும்பியதும் ஆருத்ரா தனது புதிய பொம்மையுடன் விளையாடினாள். அகர்ணா புதிய புத்தகங்களை திறந்து பார்த்தாள். அவர்களது செல்ல நாய் அழகி மகிழ்ச்சியுடன் வாலாட்டி அவர்களோடு சேர்ந்தது. வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் பரவியது.